முந்தின காணொளியில் நம்ம கூரையை எதுக்காக பிரித்தோம், கரையான் ஏறினதுனால பிரிச்சிட்டோம். அது இப்போது ஒரு சின்ன ஷார்ட்ஸ் கூட பார்த்தோம். அதில் நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த செல் அரிச்சதெல்லாம் இன்ஜின் ஆயில் தடவினது. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, செல்லை மேலே அரிச்சிருக்கு இல்லையா சில கட்டைங்க, அதை மட்டும் நம்ம மூங்கிலாக மாற்றுறோம். ஏன்னா மூங்கிலாக போட்ட கட்டைங்க எதுவுமே செல் அரிக்கலை. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ மேலே ஒருத்தர் கட்டிகிட்டு இருக்கார் இல்லையா, அவர் சைட்ஸில் இருக்க அந்த தைலம் கழியெல்லாம் கழட்டிட்டு மூங்கில் வச்சு இறுக்கி கட்டுறாரு. கொஞ்சம் கூரையை தூக்கி பிடிச்ச மாதிரி. உள்ள ஒரு ஆள் அங்கே நடுவில் உங்களுக்கு ஒரு கழி தெரியுது பாருங்கள், வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு பாருங்கள். அதை வச்சு ஃபஸ்ட்டு கட்டிட்டு கூரையை கொஞ்சம் திட பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மூங்கில் புது மூங்கிலை வச்சு நல்லா டைட்டாக இருக்க கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எவ்வளோ நீளத்துக்கு வேணுமோ அதை அறுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஓலை வச்சு கட்டுறதுக்கான பாலை இது. இந்த பாலை தென்னை மரத்தில் பூ பூக்கும் போது கூட ஒரு கப்பு மாதிரி வரும். அந்த பாலை தான் என்ன பண்ணுறாங்க, தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி நீட்டாக கிழிச்சிருவாங்க. இது ஓலை. அப்போ அந்த பாலையை வச்சு இந்த மாதிரி நல்லா ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்குவாங்க. நம்மளுக்கு இப்போ 2 செவ்வகமும் 2 முக்கோணமும் இந்த மாதிரி ஃபுல்லாக ஓலை வச்சு கட்டணும். அது இல்லாமல் மூக்கொற்றைன்னு சொல்கிற முன்னாடி பின்னாடி வாசல் நடந்து போகிறோம் இல்லையா, அதையும் நம்ம இந்த மாதிரி ஓலை வச்சு ஃபுல்லாக கட்டிடணும். ஸோ இந்த வேலை செய்கிறதுக்கு நம்மளுக்கு திண்டிவனத்துலேருந்து ஆட்கள் வந்திருந்தாங்க. மொத்தமாக ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க. நேற்று மாதிரி இல்லை, இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக தான் வேலை நடந்தது. ஆரம்பித்ததும் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கலை தெரிஞ்ச ஆட்கள் கம்மியாகிட்டே வராங்க. எங்களுக்கு முதல்ல இந்த கூரை போட்ட ஆளுங்களும் அதுக்கப்புறம் ஒரு கொட்டை போட்டோம். அந்த வேலை செஞ்ச ஆளுங்களும் வேறு, இவங்க வேறு. ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. இந்த மாதிரி ஒரு நீளமாக இருக்கிற கொட்டாய்க்கு அந்த நீளத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் தேவைப்படும். ஏன்னா இப்போ இந்த ஓரத்தில் ஒருத்தர் கட்டுறாருன்னா அந்த ஓரத்தில் ஒருத்தர் நடுவில் இருக்கிற ஓலைங்களை கட்டுறதுக்கு ஆட்கள் தேவைப்படும். ஒரே ஆளே இந்த சைடில் அந்த சைட் போய் கட்ட முடியாது. அந்த ஓரம் இருக்கு இல்லையா, மூளை, அந்த முக்கோணத்தோட மூளையில் ஓலையை மடிச்சுட்டு அவர் உடைக்கிறாரு பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பார்த்தீங்கன்னா அந்த 2 ஓரத்தில் இருக்கிறவங்க அந்த ஓலையை உடைக்கிறது தெரியும் உங்களுக்கு. உடச்சி கட்டுவாங்க. இப்போது நம்ம வெறும் ஓலை மட்டும்தான் போட போகிறோம் அப்படின்னா நல்லா நெருக்கமாக கட்டுவாங்க. நம்ம இதுக்கு மேலே பேனல் ஷீட் போட போகிறோம், அதனால கொஞ்சம் நிறைய இடைவெளி விட்டு தான் கட்டினாங்க. அந்த 4 மூலையில் இருந்த மூங்கில மாற்றினாங்க இல்லையா, அதே மாதிரி அந்த கொட்டகையில் வேறு எங்கெல்லாம் தைலம் கழி இருந்ததோ அதெல்லாமும் மாற்றிட்டாங்க மூங்கிலா. அந்த வேலை இன்னொருத்தர் பின்னாடி செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவர் அந்த கழி கட்டுற வேலை முடிக்க மூங்கில் கட்டுற வேலையை முடிக்க இந்த மாதிரி இப்போது அந்த முனை முடிச்சுட்டு இப்போ இந்த சைடு கட்டுறாரு பாருங்க செவுத்து மேலே. ஸோ இந்த மாதிரி இந்த மூங்கில்களையும் கட்டிட்டாங்க. இதுதான் இந்த மூக்கொற்றை கட்டுறது வாசல். இதில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள், அந்த ஓலையை வித்தியாசமாக மடிப்பார் அவர். இப்போ அவர் கையில் லெஃப்ட் சைட் கார்னரில் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் மடிக்கிறது பாருங்கள். இப்படி மடித்து அப்படி மடித்து அதுக்கப்புறம் இதுதான் பாலை கட்டுறது. நான் சொன்னாலே தென்னை மரத்துலேருந்து அந்த பாலை எடுக்கிறாங்க இல்லையா, அந்த ஓலை இப்படி தான் கட்டுவாங்க. முடிச்சு போடுறதுலாம் எதுவும் இல்லை. உள்ள சொருக்கி எடுத்துட்டு அது நல்லா அப்படியே சுற்றிட்டு அப்படியே அமுக்கி விட்டுருவாங்க. இதே மாதிரி மேலே வரைக்கும் கட்டிட்டு போயிடுவாங்க. அந்த ஓலையெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஷீட் போடுறதுக்காக கிட்டி போடுறாங்க. அது அந்த
இது தைலங்கழி தான். ஸோ இதில் 1 2 3 4 அப்புறம் உச்சியில் 1 5 மொத்தமாக 5 கழி கட்டுறாங்க. ஸோ இது வரைக்கும் இப்போ நம்ம முடிச்சிருக்கோம். இப்போ உள்ளே பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. மேலே மேடு மூடலை, அதனால் இப்போ கொஞ்சம் நம்மளுக்கு கேப் தெரியுது. இதுக்கப்புறம் அந்த வேலை முடியறதுக்குள்ளே நம்ம அடுத்த காணொலியில் சுண்ணாம்பு அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அடுத்த காணொலியில் சந்திக்கலாம்.